கியாரா வணக்கம் and welcome to Big Boss Review. இது டிசம்பர் 9ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சியில் வந்து முக்கியமான அம்சங்களை பற்றி ஓ மை காட் யூ ஆர் தேர். அவர் பின்னாடி இருக்காருன்றது எனக்கு தெரியாது. எழுத நோட்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்திருக்காரு போல இருக்கு. வணக்கம் யுகேந்திரன். ஓகே சரி, ஸோ நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த வீட்டுக்குள்ள வர கோபம், இந்த நிக்சனாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு இடையில ஏற்படும் கோபத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்கும் போது நாமினேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு. இது வந்து விதிமீறல். ஏன்னா நாமினேஷன் பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளாக காட்டினாங்க. ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு I didn't think he reprimanded them for it, right? ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா, பிளான் பண்ணுறாங்க தினேஷ் அண்ட் விக்ரம் யாரை வந்து நம்ம நாமினேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்றது. கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது. விக்ரம் வந்து 5 ஸ்டார் வின் பண்ணதுனால நாமினேட் பண்ண முடியாது. 5 ஸ்டார்னு சொல்லும்போது தான் நீங்களாம் எனக்கு மீம்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க. விக்ரமுக்கு கிடைச்ச 5 ஸ்டார் வந்து ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்கிற மாதிரி காட் 5 ஸ்டார் டிட் நத்திங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. எனக்கு அது கொஞ்சம் ஃபனியாக இருந்தது. அப்பா எனிவே, சில நேரங்களில் எடிட்டிங்கில் வந்து அவங்க செய்கிற விஷயங்கள் வெளியில் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி விக்ரம் இஸ் டூயிங் சம் திங்ஸ் இன்சைட். ஆனால் காட்ட மாட்டாங்க நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து மாயா அண்ட் பூர்ணிமாவோட சுயரூபத்தை காட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு பரிதாபம் வரணும்ன்றதுக்காக அவங்க பாட்டு பாடுறது, அவங்க அழுகுறதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் கொடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எடிட்டிங்கில் வந்து விக்ரம் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் காணா போச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சரி, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது. விக்ரமுக்கு வந்து 5 ஸ்டார் கிடைச்சதுனால அவரை நாமினேட் பண்ண முடியாது. அவர் ஒருத்தரை டைரக்ட் நாமினேஷன் பண்ண போகிறாரு. ஸோ 3 பேரை நாமினேட் பண்ண போகிறாரு. அப்புறம் வந்து ஒரு பர்சன் வந்து இந்த வாரம் இவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரை தவிர்த்து மற்றவங்கள நம்ம கரெக்டாக குறி வச்சு தாக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் தினேஷும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து விஷ்ணு என்ன சொல்கிறாங்க, சிஸ்டர்ஸ் 2 பேரையும் நாமினேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா. ஸோ இங்கே வந்து ஐ ஃபீல் லிட்டில் let down again by விஷ்ணு. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து he showed so much of care and concern, that's Darshan there, care and concern for பூர்ணிமா, and yet திரும்ப அவங்களை வந்து she's already down and she's feeling terrible that Vishnu is against her. ஸோ இப்போ வந்து அவர் திரும்ப அவங்களை வெளியாக்கணும்னு சொல்லும்போது, நீ அப்புறம் நட்பு பழகினியே, அப்புறம் நீ செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமை குரல் பற்றி பேசுகிறாங்க அர்ச்சனா. நான் சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் வரும்போது she was really promising and I really wanted her to do. கடைசியில் வருவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்லாம் நினச்சேன். பட் வார இறுதி நாட்களில் அவங்களுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் வந்து அவங்க தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொன்னேன். அதனால் வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நான் சொன்னேன். கேள்வி கேட்குறது சரியான விஷயம், நியாயத்துக்காக பேசுகிறது சரியான விஷயம். பட் ஷீஸ் ஆல்சோ மெனிப்புலேட்டிவ் அண்ட் she also tends to provoke, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உரிமை குரல் வந்து நான் நேற்று சொன்னேன், இந்த மாதிரி உரிமை குரல் எழுப்புனா நிக்சனை அது வந்து வெளியாக்குறதுக்கு ரெட் கார்டாக மாறிடுமா, அதனால் நான் வந்து என்னை ப்ளேம் பண்ணிடுவாங்களா அப்படின்றதுனால வந்து நம்ம அர்ச்சனா அக்கா பிரச்சனா, அவங்க பேர் வச்சுருக்காங்க பிரச்சனை வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் இல்லை நான் உரிமை குரல் தூக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் தினேஷ் அண்ட் விஷ்ணு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தூக்குறது தான் சரின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டது வேறு ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிக்சன் இந்த வாரம் வெளியாகிறாருன்னா if he's going to be evicted, நான் உரிமை குரலை யூஸ் பண்ணிட்டேன்னா வந்து எனக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த உரிமை குரலை நான் வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர நிக்சன் கேமை விட்டு போவாருன்ற எண்ணத்தில் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ கரெக்ட் மீ if I'm wrong, put it in the comment section, right? ஸோ அப்படிலாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பூர்ணிமா அழுகுறது காட்டுறாங்க. பூர்ணிமா அழுதுக்கும்போது ரொம்ப நேரம் அழுதுட்டு she goes and she calls out for மாயா. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. மாயா தூங்கி எந்திரிச்சவங்க வந்து இப்போது இது வந்து ஒரு மதலி இன்ஸ்டிங் சொல்லுவாங்க. நான் என்னோட ரூமில் தூங்கினா கூட தர்ஷன் வந்து பக்கத்து ரூமில் இருந்தானா என் கதவெல்லாம் சாத்தி இருக்கும். ஆனால் தர்ஷன் வந்து ஒரு குரல் அங்கே கொடுத்தா என்னால் இங்கே ஐ வில் wake up from my sleep, ரைட்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இங்கே குரல் கொடுத்தோன்னே அங்கே மாயா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எழுந்திரிச்சு வந்து கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வெளியில் வந்த பிறகு I want to know how Purnima's reaction is going to be after seeing the entire season and whether this Maya Purnima in the equation எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். பட்
கூப்பிட்ட உடனே அங்கே வராங்க, மாயா வராங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, when Purnima needs solace, the one person that she turns to is Maya. மாயா மேலே அவ்வளோ ட்ரஸ்ட். ஆனால் மாயா கூட இருந்தே இவங்களுக்கு குடி படிச்சுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு அவங்க கெட்டது பண்ணுறாங்கன்றது வந்து இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் வந்து பூர்ணிமா சொல்லுவாங்க, அப்படி இவங்க எல்லாரும் எனக்கு குத்தி, ஷீ டாக்கிங் அபவுட் விஷ்ணு, எல்லோரும் குத்தி மிதிச்சு ஏறி மிதிச்சு இப்படி கப்பு வாங்கி வாழ்க்கையில் என்னத்தை இவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் அன் ஐரணி இல்லை, சச் அன் ஐரணி. மாயா அண்ட் பூர்ணிமா, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கம்மா, பண்ணி கப்பு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து அப்பப்போ வந்து நல்லவங்கள இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க, காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னென்ன அட்டகாசங்கள் பண்ணீங்க நீங்கள்? ஓ மை காட், எல்லாரையும் மட்டம் தட்டுறது, தப்பாக பேசுகிறது, நிக்சனையும் ஐஷுவும் சேர்த்து பழக சொல்கிறது, பிரதீப் கிட்ட வந்து நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன்னு மாயா சொன்னது, அண்ட் மாயா வந்து பிரதீப் கையில் கிஸ் பண்ணது. ஓகே, ஐ ரெட் சம் ஆஃப் யூர் கமெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து எழுதிருந்தீங்க இந்த மாதிரி, ஏன் மாயா பூர்ணிமா வந்து கெட்டவங்கன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு எபிசோட் ரிவ்யூலையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பிகாஸ் this is what they have done, right? ஸோ நமக்கு வந்து மறக்கிற ஒரு சக்தி நமக்கு கிடைச்சது ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ ஆல் நோ, இப்போ வந்து நமக்கு இப்படி காட்டுறாங்கன்னா அந்த அநீதிகளுக்கு, அந்த அநியாயங்களுக்கு நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், பிரதீப்க்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல. ஸோ இந்த ஹோப் தட் ஹி கெட் சம் ஃபார்ம் ஆஃப் சாலஸ். இவர் வார இறுதி நாட்களில் கமலை வந்து சில கேள்விகள் கேட்பாருன்ற ஒரு எண்ணத்தில் தான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அது நடந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு டெல்ஸ் மணி தட் மாயா இஸ் பாய்சன் சொல்கிறாங்க. அகெயின் விஷ்ணு, மாயா அண்ட் பூர்ணிமா குரூப் டுகெதர். இப்போ வந்து விஷ்ணு சொல்கிறாரு, மாயா வந்து செட்டு சேர்த்து விட்டாங்க, என்னையும் பூர்ணிமாவை செட்டு சேர்த்து வைக்க பார்த்தாங்க, ஐஷுவை நிக்சனையும் செட்டு சேர்த்தாங்க, அதே மாதிரி என்னையும் பண்ண வச்சாங்க, நான் பாரு பூர்ணிமா தூக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மை தான். ஏன்னா மாயா வந்து ஆரம்பத்தில் வந்து பேசி விட்டது, ஷி வாஸ் லைக் விஷ்ணு பாருன்னு ஆரம்பித்து விட்டதே மாயா தான், ரைட்டா? அப்புறமா பூர்ணிமா வந்து விஷ்ணுவோட உண்மையாக ரொம்ப க்ளோஸ் ஆக பழகிற மாதிரி ஒரு கட்டம் வரும்போது ஷி ஸ்டார்டட் பேட் மவுதிங் விஷ்ணு, கரெக்டா? இது நடந்துட்டு இருந்துச்சு. இதே தான் நிக்சனுக்கும் ஐஷுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஷு வந்து வெளியில் வந்து அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன இதுக்காக ஒரு லவ் ட்ராக் பண்ணு அப்படின்னு சொன்னதும், நிக்சன்கிட்டையும் அதே சொன்னதும், சில நேரங்கள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்றதுலாம் அந்த காலம் இப்போலாம் அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அறிவுரை சொன்னதும். ஸோ மாயா ஹேட் கோன் ஆன் டூயிங் தட், ரைட்? ஸோ இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. பட் மாயா பூர்ணிமாவை நான் வெளியாக்கிடுவேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா விஷ்ணு? எங்கேயாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, லைஃப்பில் ஏதாவது அவருக்கு லைஃப் ஷோவில் வந்து ஏதாவது பவர் கொடுத்துருக்காங்களா பூர்ணிமாவை தூக்குறதுக்கோ, இல்லை யாராவது ஒரு கான்டெஸ்டன்ட் தூக்குறதுக்கு? ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகே? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளாக், உரிமை குரல், இது தான் வந்து we were waiting for. So Kamal Hassan comes in and he questions Nixon. நீ வந்து அது வந்து திரும்ப அந்த கண்ணை இப்படி திறந்துலாம் அது காட்டினார்ல, அது வந்து ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வேட்டையாடு விளையாடு படத்தில் அவர் பண்ணுவாராம். ஸோ ஹீஸ் த இம்ப்ளிகேஷன் இஸ், எல்லாரும் அவரோட படங்களை பார்த்துருப்பாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரா என்னன்னு தெரில. ஐ ஆஸ்க் யூகி வாட் இஸ் ஹி டூயிங், இங்கே சொருக்கிடுவியா இப்படின்னு கண்ணை திறந்து, வாய் இஸ் ஷோயிங் இஸ் ஐஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் வேட்டையாடு விளையாட்டில் அது ஒரு செம சீன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனிவே, ஸோ நிக்சன்ட்ட கேள்வி கேட்டாருங்க, ஒரு 2 கேள்வி கேட்டிருப்பாரு, வெரி ஷார்ட். பட் நிக்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் கொடுத்தாரு. இது வந்து நமக்கு எவிடன்ஸ் இருக்குது, நிக்சன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஹி இன்டிமிடேட்டட் அர்ச்சனாவை வந்து மிரட்டல் தரும் அளவுக்கு க்ளோஸாக வந்து நின்று பேசினார். அப்புறம் கத்தின்னு சொல்லலை, பட் சொருகிடுவேன்னு சொன்னார். இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வீடியோ ப்ரூஃப் இருக்குது. இவ்வளவோ இருந்து அவர் வந்து ஒரு yellow கார்டு காட்டுறாரு நிக்சனுக்கு, ரைட்? எவிடன்ஸே இல்லாமல் இந்த மாயா பூர்ணிமா அந்த கேங் சொன்னது, ஜோவிகா, கானாபாலா, ஆர்ஜே பிராவோ, அக்ஷயா இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டு எவிடன்ஸே இல்லாமல் அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் தூக்கியிருக்கீங்க. பட் எவிடன்ஸ் இருக்க நிக்சனுக்கு yellow கார்டு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் கொடுத்துருக்கீங்க. பிரதீப்க்கு நீங்கள் அது கொடுக்கலையே, ரைட்? இதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ சொன்னது தவறு, உனக்கு நான் yellow கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி he reprimands him, right? But at the same time he questions Dinesh, Vishnu, Archana and Mani.
நீங்களாம் பயன்படுத்தின சில வார்த்தைகள் சரியில்லைன்றது, இந்த ஆட்டிகிட்டே வந்துடுவேன்னு சொன்னது வந்து சரியில்லை, நான் தினேஷ் கிட்ட சொன்னது, விஷ்ணு வந்து வச்சு செஞ்சிருவேன்னு சொன்னது தவறுன்னு சொன்னது, அர்ச்சனா வந்து வெல்கம் டு அர்ச்சனா இன் பிட் ரைட், இப்படி வந்து வார்த்தைகள்லாம் தவறுன்னு. மாயா அண்ட் பூர்ணிமா கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, ஒப்பனா கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. பூர்ணிமாவே சொல்லுவாங்க, நான் வந்து 18+ கமெண்ட்ஸ் நான் கொடுப்பேன், அது நிறுத்துறதுக்கு நீ யார், கான்ட்ராக்டில் போட்டிருக்கான்னு அது பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் மாயா பூர்ணிமாவை கேள்வி கேட்கல. ஏன்னா வச்சு செஞ்சிருவேன்னு சொல்ல விஷ்ணுவுக்கும் ஆட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன தினேஷ்க்கும் அது உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசியாக ரொம்ப ஸ்லோவாக வராங்கன்றதுக்கு அர்த்தம்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன் தினேஷ் சொன்னது. அதை வந்து இவர் அவ்வளோ கேள்வி கேட்குறாருங்க. அண்ட் தினேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாரி சார். ஸோ பிகாஸ் எவ்ரிபடி திங்ஸ் கமல்ஹாசன்னா ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு, ரைட்? பட் இங்கே வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவங்க பயந்து ஆமான்னு ஒத்துக்கிறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கமல்ஹாசன் இந்த மேடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபை வெளியாக்குனதுக்கு காரணம் வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா, ரைட்? பெண்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு வரணுன்றதுக்காக பெண்களுக்கு நீங்கள் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதிபை வெளியாக்குனாரு. அது தீர விசாரிக்காமலே வெளியாக்குனாரு. இப்போ திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாரு. அதாவது நிக்சன் சொருகுனேன்னு சொன்ன வார்த்தைக்கும் தினேஷ் அதுக்கப்புறம் பேசுனதுக்கு தௌலத்ன்ற வார்த்தை நினைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன வார்த்தை பயன்படுத்துங்க, ஏன் அந்த ஸ்லாங், எந்த ஊர் ஸ்லாங் அப்படின்னு துருவி கேட்டு கடைசியில் என்ன சொல்கிறான்னு வட சென்னை வந்து அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னு ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ கேந்திரன். பட் வட சென்னைன்றது வந்து நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த வட சென்னையில் உள்ளவங்களோட ஓட்ஸ் இவருக்கு வரணுன்றதுக்காக அவங்க அந்த கம்யூனிட்டியை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கம்யூனிட்டி நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க, இவங்க இப்படி தான், அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டரும் வரலாம், எந்த இடத்துலேருந்து ஒரு ரவுடியும் வரலான்னு, அதாவது பிராண்ட் பண்ணது இவர். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வட சென்னையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ரைட்? ஐ ஹவ் நோ இன்க்ளிங். ஐவ் லிவ்ட் இன் சென்னை, பட் ஐ டு நாட் நோ வட சென்னைன்றது எந்த ஏரியான்றது கூட தெரியாது, எந்த பக்கத்துலேருந்து எந்த, இட்ஸ் மை இக்னரன்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் இட். பட் அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி ஒரு முகத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் அப்படின்றது இவர் சொல்கிறாரு, வேறு யாருமே சொல்லலை. அண்ட் அந்த தளத்தை பயன்படுத்திக்கிட்டாரு இந்த மாதிரி நான் வட சென்னை மக்களுக்காக குரல் கொடுக்குறேன்றது. ஆனால் நீங்கள் தான் பிராண்ட் பண்ணீங்க, அங்கே பிராண்டிங் வந்து தினேஷ் பண்ணவே இல்லை. ஹி மூவ்ட் இஸ் பொலிட்டிக்கல் அஜெண்டா அகெயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசும்போது ஐ கான்டாக்ட் வந்து ஆடியன்ஸ் பார்த்துருக்கோம். He didn't look at Dinesh in his eyes, but he was looking at the audience. கைத்தட்டல் வரணும் அப்படின்றதுக்காக, and he wanted to register a point. So அந்த தளத்தை வந்து now we know the secret behind why Kamal Hassan is supporting Maya and Purnima. இவர் என்னன்னா தன்னுடைய சுயமான ஒரு டு மூவ் ஹிஸ் அஜெண்டா, அவர் சொந்த நன்மைக்காக அவரோட நலனுக்காக அவர் யாரை வேணாலும் he'll throw them under the bus. மற்றவங்களெல்லாம் வந்து மிதித்து தாழ்த்தி தன்னோட மேம்பாட்டுக்காக மற்றவங்களை வந்து தாழ்த்துவாருன்றதை வந்து அதே தானே மாயா பூர்ணிமா பண்ணுறாங்க. அதை வந்து இவர் காட்டுறாரு. தினேஷ், விஷ்ணு, அர்ச்சனாவை எல்லாரையும் வந்து நீங்கள் எல்லாம் பிராண்ட் பண்ணுறீங்கன்னு எஸ்பெஷலி தினேஷை சொல்லி அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மூவ் பண்ணார். ஸோ தட் வாஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். பட் அர்ச்சனாவை சரியான கேள்விகள் கேட்பார். நீ வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நீ வர, என்ன சரம் வாரி அவங்க வந்து கேள்விகளை வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஷீ ஹேஸ் காட் திஸ் டெண்டன்சி ஆஃப் ப்ரொவோக்கிங் பீப்புள், ரைட்? ஸோ நீங்கள் உப்புமா சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு. நீங்கள் வந்து வினுஷா மேட்டர் நீங்கள் எடுத்தீங்க, தேவையான போது மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ச்சனா வந்து வீட்டுக்குள்ளே வந்தப்போ அவங்க வந்து நிக்சன்ட்டு சொல்லியிருக்காங்க, நீ பேசின தவறாக வெளியே போயிருக்குது, ஆனால் வந்து வெளியில் போய் மன்னிப்பு கேட்டு மக்கள் மறந்துடுவாங்க, அதனால் அதை பற்றி நீ ரொம்ப யோசிக்காதுன்னு சொன்னவங்க திரும்ப அவங்க வந்து வினுஷாவுக்கு வந்து இங்கே வந்து குரல் எழுப்புறது எப்படி? அப்போ நீ அங்கே மறந்துடுவாங்கன்னு சொன்னல, அப்போ நீ வினுஷாக்காக குரல் எழுப்பலை, வினுஷாவோட மேட்டரை வந்து நீ உன்னோட சுயநலத்துக்காக நீ பயன்படுத்திக்கிட்ட, ரைட்? இது வந்து இதே மாயா பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கேள்வி கேட்டுக்க மாட்டேன். பட் அர்ச்சனா கேள்வி கேட்குறாரு. பட் அது உண்மை தான். அர்ச்சனா as I said, இட்ஸ் கான் டு அஹெட். அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம வந்து நீ படுற தவறுன்றது உணர வைக்கணும். அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு செக்குன்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஓகேயா? ஸோ அண்ட் அவங்க வந்து அந்த டாலா நீ இருந்த பேசினது நீ, ஆனால் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்ட, அதுக்கப்புறம் என்ன போய் கட்டி பிடிச்ச அப்படிலாம் வந்து கேள்வி கேட்டார். நான் நேற்று கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் கேட்டார்.
வன்மத்தை கக்குனது நீ, தினேஷ் உன்னை பேச சொல்லலை, நீயா பேசின. ஏன் விசித்ரா செஞ்ச எந்த ஒரு நல்லதும் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதுவும் நான் கேட்டேன், அதையும் அவர் கேட்டார். அப்புறம் நீ வந்து உனக்கு யூ ஹேவ் த சாய்ஸ் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு சே. ஒன்று யார் there was no knife to your back. இதெல்லாமே நீ நேற்று பேசினதெல்லாம் சரியான கேள்விகள் கேட்டார். ஒரு நிமிஷம் I was like, wow, Kamal, yes, this is the Kamal we want. Now what we want you to do is rewind, go back, do some homework, watch from day 1 to day 70, and then start questioning wherever there's so many gaps. You need to address that lacuna. You have to talk about what Maya and Purnima have done and address about Pradeep. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்போ இந்த கமல் தான் நமக்கு வேணும். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாத வேலைக்கு நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கணும். மாயாவை கேட்கணும், பூர்ணிமாவை கேட்கணும், அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளை கேட்கணும், அவங்களோட எண்ணங்களை கேட்கணும், இன்டென்ஷன்ஸ், ரைட்? இது எல்லாமே அவர் கேட்கணும். இதெல்லாம் பண்ணார்னா he will redeem himself. இந்த ஃபயரான கமல் நமக்கு வேணும். சரியான நேரத்தில் கேட்கணும். பட் ஸ்டாப் மூவிங் எ பொலிட்டிக்கல் அஜெண்டா. இது அந்த தளம் கிடையாது. அது கமான் புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேள்விகள் கேட்குறாரு. அண்ட் ஹீஸ் ஆக்டிவ் ஆன் த சோஷியல் மீடியா. ஸோ அவருக்கு தெரியும்ல, ஜஸ்ட் ஈகோ, ஸ்டபன்னஸ். இப்போ நீங்கள் இன்றைக்கி நடந்தது வந்து ரொம்ப நல்ல ஒரு எபிசோட் என்னை பொறுத்த வரைக்கும். த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இட் வாஸ் ரியலி குட் when he addressed அர்ச்சனா. அண்ட் அந்த கமல்ஹாசன், அந்த நியாயமாக கேள்வி கேட்குற கமல்ஹாசன் வந்து த்ரூ அவுட் இருக்கணும். இழைக்கப்பட்ட அநீதிகளையும் கேள்வி கேட்கணும். அண்ட் மற்றவங்க மேலே வந்து படி போடுறத வந்து நிறுத்தணும். தினேஷ் வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப தவறாக எனக்கு தோணுச்சு, ரைட்? ஸோ அந்த டால் டாஸ்க் பற்றி பேசினாங்க. விசித்ராவை பற்றி அவர் சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க, அவங்களோட சாரி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இன் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதோட வந்து ஒரு எபிசோட் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பிகாஸ் திஸ் ஆல்ரெடி there was such a disappointment that he didn't get a red card, right? ஸோ எவிக்ஷன் கிடையாது. இன்னும் எத்தனை வாரம் இருக்குது நினைக்கிறேன், ஒரு 5 வாரமோ 6 வாரம் இருக்குது. 13 பேர் உள்ளே இருக்காங்க. எத்தனை பேர் வெளியாக்க போகிறாங்க, டபுள் எவிக்ஷன் இருக்க போகுதா, என்ன நடக்க போகுதுன்றது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசர்விங் கண்டெஸ்டன்ட்னு யாருமே கிடையாதுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். டிசர்விங் கண்டெஸ்டன்ட் டு வின், ரைட்? சரி, இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் anger. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கோவம் வந்து எல்லாருக்கும் வருது. ரொம்ப அதிகமாக கோவம் வருது. நீங்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், விஷ்ணு அண்ட் பிஃபோர் ஐ கோ ஆன் டு தட், கூல் சுரேஷும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாருங்க. இவ்வளோ நாளாக இருக்கிறீங்க, எனக்கு புரியலன்றது வந்து இது இட்ஸ் நாட் ரைட். நீங்கள் எவ்வளோ விஷயம் பின்னாடியெல்லாம் நீங்கள் பற்ற வைக்கிறீங்க, என்னென்ன விஷயம் எப்படின்றது வந்து சூட்சமமாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு புரியலன்றது வந்து அந்த கதையை வந்து நிறுத்தணுன்றதை வந்து ஒரு நாசுக்காக சொன்னார். கூல், நீங்கள் என்ன வெளியில் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சாட்சியும் சொல்ல மாட்டீங்க, கேமும் விளையாட மாட்டீங்க, புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் வந்து கார்டன் ஏரியாவில் இருங்க, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்றது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஸோ கமல் வாஸ் இன் ஹிஸ் ஃபார்ம் in some of the aspects, some of the elements of the show, but of course நீங்க பார்த்தீங்கன்னா there was biasness. Okay, now coming back to anger. விஷ்ணுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, பூர்ணிமா, மாயா have gotten angry, நிக்சன் have gotten angry, அர்ச்சனா இவங்க எல்லாருமே கோவப்பட்டிருக்காங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபம்ன்றது என்ன? கோவம்ன்றது ஒரு இமோஷன். எப்படி வந்து அழுகை இஸ் சைன் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு, இட்ஸ் நாட் எ சைன் ஆஃப் வீக்னஸ். அழுகைன்றது வந்து நம்ம வந்து பொம்பளை மாதிரி அழுவாது அப்படின்ற காலம்ல மாறி அழுகைன்றது ஓகே, இட்ஸ் அன் இமோஷன், யூ ஹேவ் டு ப்ரொசஸ் தி இமோஷன்றது வந்து ஒரு புரிதல் வந்து நமக்கு இடையில வந்து இருக்குது. வி டாக் அபவுட் இட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, திஸ் ஆல்வேஸ் அ டாக் அபவுட் ஹவ் anger இஸ் நாட் குட். கோவத்தை அடக்கணும் கிடையாதுங்க. தேவையான நேரத்தில் நம்ம வந்து கோவப்பட்டு தான் ஆகணும். கோவம் இஸ் ஆல்சோ an emotion. It's your body's mechanism of reacting to what's this stimuli outside, right? ஸோ இதில் என்ன நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, நியாயமான இடங்களில் கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியாகின யுகேந்திரனை பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா வச்சு செஞ்சாங்க அவங்கள. ஆனால் அவர் திரும்ப வந்து மாயாவையும் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு வந்து முட்டையை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கிடைக்கிறதா இருக்கட்டும், இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பாத்திரம் தேய்ச்சி கிச்சனை சுத்தம் பண்ணது, எல்லா வேலையும் சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும். அப்போ நமக்கு என்ன தோணுச்சு, ஏன் இவருக்கு கோவம் வரல? Why did he not ask a question? So when Yugendran had an opportunity to go back to Big Boss, I told him you have to go back because you need to ask Maya and Purnima some questions. அப்படின்னு நான் சொன்னேன்.
பட் அஃப்கோர்ஸ் he chose not to go. But ஸோ கோவம்ன்றது வந்து உங்களோட மனசு, உங்களோட மைண்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் டெல்லிங் யூ லுக், யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் இஸ் ரைட். ஸோ எங்கன்றது ஒன்று, ரேஜ்ன்றது இன்னொன்று. ஸோ anger is an emotion that you have to embrace and it's okay for you to have. But when your anger becomes a rage, that's when the danger is. So rageன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேம் விளையாடி இருக்கும்போது ரேஜ் குவிட் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த கோவத்தில் என்னமே பண்ண தெரியாமல் சில நேரத்தில் வந்து இந்த ரிமோட்டை போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், that's rage, right? anger is like, okay, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது, எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எனக்கு வந்து கோவம் வருதுன்றது தெரியும். ஸோ கோவம்ன்றது வந்து ஒரு தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு இமோஷன் கிடையாது, ரைட்? கோபம்ன்றது வந்து கோவம் வரும்போது யூ ஹேவ் காட் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ். எனக்கு கோவம் வருதுன்றது வந்து நிறைய நேரங்கள் நமக்கு தெரியும். இந்த கோவத்தோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், கோவத்தோட சோகம் வரலாம், கோவத்தோட மல்டிபிள் அதர் இமோஷன்ஸ் கேன் கம் டுகெதர். ஸோ அந்த கோபம் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்ணிக்கணும். அது ரேஜாக மாறக்கூடாது. நம்ம நியாயத்துக்காக கேள்விகள் கேட்கலாம், ஆனால் when it becomes a rage, it's not only detrimental to the people opposite you, it's also detrimental to yourself. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அர்ச்சனா அண்ட் நிக்சனுக்கு வந்து இதுதான், they get into it's a rage. அது வந்து ரேஜுங்க. இது வந்து இந்த கோவம் வந்து அடக்க முடியாத கோவம். அண்ட் Archana's voice, oh my god, she is so loud. அவங்க வந்து எப்படின்னா எல்லாரோட குரலை விட லவுடாக பேசுகிறாங்க அந்த பொண்ணு. ஸோ எனக்கு வந்து I cannot take loudness really. ஸோ அண்ட் அந்த லவுட்னஸ் அண்ட் திரும்ப நீங்கள் வினுஷா மேட்டர் அவங்க பயன்படுத்திக்கிட்டது, நிக்சனை ப்ரொவோக் பண்ணது அண்ட் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் நிக்சன் வந்து நீ சொல்லிடுவீங்களா நீங்கள் வந்து லவ் யூ சொன்னீங்களே, நீங்கள் ஒருத்தருக்கு லவ் யூ சொன்னீங்களே, பண்ணிடுவீங்களா? எல்லாத்தையும் ஒரு 3 தடவை 4 தடவை 5 தடவை சொன்ன வார்த்தையை திரும்ப அவர் ரிப்பீட் பண்ணுவார். நீங்கள் அழுதிங்க So he provoked her, she provoked him. So it became a rage drama. ஸோ அந்த அளவுக்கு போகக்கூடாது. பட் உங்களுக்கு கோபம் வரணுன்றது வந்து நான் வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். பிகாஸ் we all see that எல்லாரும் வந்து ஒரு புத்தராக முடியாதுங்க. சில நேரங்களில் கோவப்பட்டு அந்த கோவத்தை வெளிப்பாடு எப்படி வரணும்னா, கோவத்தை வந்து எனக்கு வந்து I'm angry. So when it comes to me and Yogendran, right, நம்ம சில விஷயங்கள் பேசும்போது I will tell him, Yugi, I'm getting angry. ஸோ அந்த இடத்துல வந்து எப்படின்னா, so we have talks, we argue about things and all that, right? Adult conversations. But there will be a point where if I get angry at any point, I will tell him, Yugi, I'm getting angry. So he takes a back step. He steps back, right? And he says, you know what? Okay, she's angry, we'll leave her be. Okay? And when I say, Yugi, I'm getting angry, அப்படின்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னும் அது போய் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குன்னா, what I will do is I will remove myself from the situation. I'll say, you know what? I need to go for a walk. நான் வெளியாயிடுவேன். I'll go for a walk or half an hour, 1 hour, எல்லாம் calm down பண்ணிட்டு then I come back and I ask. That's how I handle anger. உங்களோட anger வந்து கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குன்னா, அந்த இடத்துலேருந்து remove yourself. Come out. Or half an hour, 1 hour, 2 hours, 3 hours, whatever time that you need, take it and then come back. சில நேரங்களில் when I start walking out, ஆரம்ப காலகட்டத்தில் when Yogendran doesn't, நம்ம அப்போ தானே ஒருத்தர் லவ் பண்ணி we see everything is so beautiful, rose tinted lands, everything is so nice, எனக்கு நீ உனக்கு நான் வாழ்க்கை பூரா நம்ம வந்து 24/7 ஒன்றா இருப்போம். அது மாதிரி ஒரு the love timeலேருந்து when we start getting angry with each other, right? So if I'm angry, I will tell him I'm angry. Yogendran doesn't understand when I'm telling him I'm angry, right? நான் angryனா நீ வந்து நிறுத்தணும், அதுதான் விஷயம். நீ கண்டினியூஸாக பேசுனா I need to go for a walk, நான் வெளியாவேன், ரைட்? நான் சம்டைம்ஸ் வெளியாகிறேன்னா என்ன செய்வார்னா பின்னாடி வருவார். Don't do that. I need to be alone, right? So I need to process my thoughts, my emotions, because every time I get angry with myself for getting angry, if it makes sense. ரைட். ஸோ இதுதான் விஷயம். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் நடந்து போனேன், நான் பின்னாடி வரேன்னு சொல்லி நான் வெளில போய் கார் எடுத்து, சிங்கப்பூரில் நான் கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். சிங்கப்பூரில் எங்களுக்கு ஒரு கார் தான், இங்கே வந்து மல்டிபிள் கார்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் ஐ டேக் அ கார், he can still come. பட் சிங்கப்பூரில் நான் கார் எடுத்துகிட்டு I'll go for a ride. Right? Sometimes I'll tell myself, look, if I'm going to be driving and I'm really angry, it's not good for me. So நான் என்ன செய்வேன், அடுத்த காப்பாக்கில் போய் நின்று பார்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். And how I calm myself is I listen to very nice, beautiful songs. Especially if it's a fight between me and Yogendran, I will listen to songs that
has had so much of meaning for us when we were in love, or அந்த நமக்கு ஆரம்ப காலத்தில் நம்ம சந்திச்ச போது இருந்த significant moments of songs like யுகேந்திரன் எனக்காக பாடின சூடி தந்த சுடற்கொடியை அந்த சங்கமம் பட பாடலாக இருக்கட்டும், இல்லை வந்து தெனாலியில் வர பாடல்கள், பிகாஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் தாஜ்மஹால், முதல்வன், அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள்லாம் I will listen to it to calm myself down. And music is a beautiful therapy. When you're angry, take yourself out of the situation, listen to some music, calm yourself down, think about what's the point you want to make. And when you make that argument, when I come back, it's not like நீ இந்த மாதிரி பண்ண எனக்கு வந்து இந்த விஷயங்கள் பிடிக்கல, நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசும்போது எனக்கு மரியாதை வரல, என்னோட மரியாதை வந்து எனக்கு கொடுக்கணுமே அப்படின்ற. ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் மேபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஐ தாட் தட் ஓகே, நான் பேசும்போது யூ வில் லெட் மீ டாக், லெட் மீ புட் மை ஆர்கியூமெண்ட்ஸ் அக்ராஸ். அது நடக்கலைன்றது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பா அப்படின்னு it becomes me and not you. So that's how we handle a lot of situations. Again, we're not a perfect couple, but இது வந்து life lessons that we've had, is lived experience that I thought I would share with you, right? So இதுதான் இன்றைய ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.